இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் flow of execution of functions. Flow of execution. Flow of execution specifies the order in which the statements are executed. ஒரு program நம்ம எழுதியிருக்கோம்னா எந்த ஆர்டர்ல அந்த பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது அதுதான் flow of execution. Program execution starts from first statement of the program. ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் அந்த ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட் அ டைம் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சு டாப் டு பாட்டம் ஆர்டர்ல தான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். இதுல நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் டு நாட் அல்டர் த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ அப்படி நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை அந்த ப்ரோக்ராம்குள்ள கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷனை எந்த அஃபெக்டும் பண்ணாது, இல்லை எந்த சேஞ்சும் பண்ணாது. த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் ஆர் நாட் எக்ஸிக்யூட்டட் அன்டில் த ஃபங்க்ஷன் இஸ் கால்டு. ஃபங்க்ஷன் கால் ஆகுற வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு உள்ள இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன்ல எந்த சேஞ்சும் வராது. ஃபர்ஸ்ட் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து டாப் டு பாட்டம் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். எப்போ நமக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ கால் பண்ணும்போது ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன் ஃபங்க்ஷன் கால்ல இருந்து அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு ஜம்ப் ஆகும். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது மட்டும்தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் ஆகி அதுல இருந்து ரிசல்ட் கால்குலேட் ஆகும். ஃபங்க்ஷன் கால் பண்ணவே இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன்ல நமக்கு எந்த சேஞ்சும் வராது. when a function is called, எப்ப நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது the control flow jumps to the body of the function. ஃபங்க்ஷன் எப்போ கால் பண்றோமோ அப்பதான் அந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன் வந்து ஜம்ப் ஆகும். தென் எக்ஸிக்யூட் த ஃபங்க்ஷன் அண்ட் ரிட்டர்ன் பேக் டு த பிளேஸ் இன் த ப்ரோக்ராம் வேர் த ஃபங்க்ஷன் கால் வாஸ் மேட். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி அதுல இருந்து அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் நம்ம ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு டைரக்டா ஜம்ப் ஆயிரும். ஸோ ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன்ல எந்த சேஞ்சும் இருக்காது. எக்ஸாம்பிள் இப்போ நான் சேம் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைன்லயே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான் இருக்கு. பட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் டைரக்டா எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் பாடி ஃபங்க்ஷன் ஹெடர் ஃபர்ஸ்ட் 3 லைனுமே இப்போ எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ முதல் லைன் எக்ஸிக்யூட் ஆகுறது n1 ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அந்த லைன்ல இருந்து தான் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் n1 அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், தென் n2 அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ 2 நம்பரை இன்புட் வாங்கி n1 n2ங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் ஆயிருக்கும். தென் இப்போ ஃபங்க்ஷன் கால் நடக்கும்போது தான் கண்ட்ரோல் ஃப்ளோ அந்த ஃபங்க்ஷன் கால் இருக்கிற லைன்ல இருந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு ஜம்ப் ஆகும். அதைத்தான் நான் இங்க ஆரோ மார்க்ல காமிச்சிருக்கேன். இதுதான் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன். இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் ஆகும், அதுல இருந்து ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் ஆகி அதோட அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அவுட்புட் வந்து அந்த இடத்துலயே பிரிண்ட் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிரும். இல்லை நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த லைன்ல இருந்து டைரக்டா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண இடத்துக்கு கண்ட்ரோல் வந்து ஜம்ப் ஆயிரும். இதுதான் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன். இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த டுட்டோரியல்ல நம்ம ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன் பத்தி டீடைல்டா பார்த்துருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், அதோட கண்ட்ரோல் ஃப்ளோ எப்படி இருக்கும், தென் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது கண்ட்ரோல் ஃப்ளோ எந்த லைன்ல இருந்து எந்த லைனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட டீடைல்டா பார்த்துருக்கோம். தேங்க்யூ கைஸ்.